இன்றைக்கி டேட்டு பார்த்தோங்க ஃப்ரெண்ட்ஸ், 25 பிப்ரவரி வெட்னஸ்டே 2026. இன்றைக்கி ஆக்சுவலாக மார்க்கெட் வந்து லீவு. நான் மண்டே வந்து ட்ரேட் எடுத்திருந்தேன், அது வந்து டார்கெட் போயிடுச்சு. செவ்வாய்க்கிழமை டியூஸ்டே வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் எடுத்தேன், அது வந்து ஸ்டாப் லாஸு. அது வந்து டைம் இல்லாததுனால நான் இன்றைக்கி வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாம். பார்த்துங்க, மண்டே கொடுத்த கால் இது. பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் செல் என்ட்ரி கொடுத்துருந்தேன் 61,310. ஸ்டாப் லாஸ் வந்து 61,500. டார்கெட் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துருந்தா கொடுத்தேன், அது ரேஞ்ச் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து டார்கெட் வந்து 61,120. டைம் பார்த்துங்க, 9:50 கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, போய் பார்க்கலாம் சார்ட்டில். மாதம் 60,000 ரூபாய் வரை சம்பாதிக்கலாம். கூடுதலாக 5,000 நிஃப்டி நீ மார்க்கெட் லீவு. ஓகேங்களா, இது வந்து நேற்று நடந்தது. 23ஆந்தேதி தான் வந்து மண்டே நடந்தது. ஓகேங்களா, கரெக்டாக 9:50க்கு கொடுத்துருந்தேன். ஓகேங்களா, 9:50. ஓகேங்களா, 9:50. ஓகேங்களா, 9:50. இதை இந்த கேண்டில் தான். ஓகேங்களா, 61,310 கொடுத்துருந்தேன். ஸ்டாப் லாஸ் வந்து 61,500 கிட்ட கொடுத்துருந்தேன். டார்கெட் வந்து 61,120. ஓகேங்களா, 120 இது கொடுத்துருந்தேன். டார்கெட் வந்து போயிடுச்சு. எத்தனை மணிக்கு போயிருக்கு? கிட்டத்தட்ட 10:45க்கெலாம் போயிடுச்சு. ஓகேங்களா, 9:50க்கு கொடுத்த காலை வந்து 10:45 வித்தின் ஒரு 1 ஹவர்லாம் டார்கெட் வந்து போயிடுச்சு. நம்ம எக்ஸிட் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட எத்தனை பாயிண்ட்டு? 310, 120, 190 பாயிண்ட் வந்து டார்கெட் போயிருக்கு. ஸ்டாப் லாஸ் வந்து அடிக்கவே இல்லை. ஓகேங்களா, அன்றைக்கி வந்து ப்ராஃபிட்டு எத்தனை? 190 பாயிண்ட் ப்ராஃபிட்டு. ஓகேங்களா, அன்றைக்கி டார்கெட்டு. அதுக்கப்புறம் எஸ்டர்டே நேற்று செவ்வாய்க்கிழமை கொடுத்த கால் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் பை சைடு 61,290. டார்கெட் வந்து 61,490. ஸ்டாப் லாஸ் வந்து 61,063. எத்தனை மணிக்கு? 9:51க்கு கொடுத்துருந்தேன். ஓகேங்களா, அதை பார்க்கலாம் நம்ம. டைமிங் என்ன? 9:51. ஓகேங்களா, 9:51. 9:51 தான். இதுதான் வந்து நம்ம என்ட்ரி ப்ரைஸ் கொடுத்துருந்தோம். இது ஸ்டாப் லாஸ் கொடுத்துருந்தோம். டார்கெட் வந்து 490 கொடுத்துருந்தோம். ஓகேங்களா, 9:51 இந்த இடத்துல தான் கொடுத்தோம். அது என்ன பண்ணுச்சுன்னா டார்கெட் கிட்ட போச்சு, ஆனால் வந்து ஃபுல் டார்கெட் வந்து அடிக்கலை. சரி, அதுக்கப்புறம் பார்த்தா மார்க்கெட் வந்து சரசரன்னு கீழே வந்துட்டு ஸ்டாப் லாஸ் வந்து அடிச்சிட்டான். ஓகேங்களா, எத்தனை மணிக்கு அடிச்சிருக்கான்? 12:30 மணிக்கு அடிச்சிருக்கான். ஓகேங்களா, எத்தனை பாயிண்ட் லாஸு? 250 பை பண்ணியிருக்கோம். இது வந்து 61. கிட்டத்தட்ட ஒரு 190 பாயிண்ட் வந்து லாஸு. ஓகேங்களா, நேற்று எடுத்த மண்டே வந்த ப்ராஃபிட் வந்து இன்றைக்கி வந்து லாஸ். ஓகேங்களா, அவ்வளோதான். இன்றைக்கி ட்ரேடு வந்து கிடையாது, லீவு வெட்னஸ்டே. நேற்று எடுத்த ப்ராஃபிட்டு மண்டே எடுத்த ப்ராஃபிட்டு செவ்வாய்க்கிழமை வந்து போயிடுச்சு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மார்க்கெட்டுன்றது அப்படி தான். ஓகேங்களா, எல்லா நாளுமே ப்ராஃபிட் வராது. நீங்கள் எந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாங்க, எவ்வளோ ஒரு 90% அக்யூரேசி இருந்தாலுமே 100%ன்றது மார்க்கெட்டில் வந்து கிடையாதுங்க. ஓகேங்களா, 100% இருந்ததுன்னா யாருமே எந்த வேலைக்குமே போக மாட்டாங்க, எல்லாருமே மார்க்கெட்லேயே உட்காந்துருவாங்க. ஓகேங்களா, இதில் வந்து நஷ்டன்றதும் இருக்குது, அது நம்ம கைக்குள்ளே வச்சுக்கணும். ஓகேங்களா, இப்போ இன்றைக்கி மார்க்கெட் லீவு, நாளைக்கு ஓப்பன் ஆகும். நாளைக்கு ஓப்பன் ஆகும்போது பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, அவங்கள அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா, நம்ம ஃபோர்த் போலியோவும் நான் காமிக்கிறேன். ஃபோர்த் போலியோ வந்து பார்த்திங்கன்னா போர்ட்ஃபோலியோவும் 30,000 இருந்தது. இப்போ ஒரு 3,300 மைனஸில் இருக்குது. ஓகேங்களா,
நாளைக்கு மேபி நாளைக்கு எதனா ட்ரேட் போகும்போது நல்லா டார்கெட் போச்சுன்னா நம்மளுடைய டார்கெட் வந்து 30,000 தான் ஒரு மாதத்துக்கு. இந்த பிப்ரவரி மந்த்து 1ஆந்தேதியிலேருந்து இந்த 28ஆந்தேதி வரணும். இன்றைக்கி டேட்டு வந்து 25 இருக்குது. இன்னும் ஒரு 3 நாள் இருக்குது, பார்க்கலாம். ஓகேங்களா? இதேமாரி டிஸ்க்ளைமர் வந்து என்னென்னா, நம்மளது வந்து இது எல்லாமே உங்களுடைய சிபி ரிஜிஸ்டர் பண்ண அனாலிஸ்ட்டு கிடையாது. இது எல்லாமே உங்களுடைய இண்டிவிஜுவல் டிசிஷன்ஸ் தான். ஓகேங்களா? உங்களுக்கு எதனா கால்ஸ் தேவைப்படுது, இல்லை வேறு எதனா சப்போர்ட்டு தேவை அப்படின்னாலும் என் நம்பர் கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே.